Hi friends, welcome back to Tenkasi Vetri IAS Academy. In this video today we are going to see the lesson in 6th standard 3rd term 1st unit magnetism. So in this lesson we are going to briefly know about the discovery of magnets and identify the magnetic and non-magnetic materials and distinguish between north and south poles and list out the properties of magnets to explain the principle of Maglev train. In our academy, TNPC 2023 Group 2 2A and Group 4 VAO 2023 regular classes and test batches are available. Admissions are going on and TET paper 1 நியமன தேர்வுக்கான exams க்கும் test batch and classes க்கு வந்து admission போயிட்டு இருக்கு. So if you have any doubts related admission, please call the number which are displayed in the screen. Okay, now we are moving on to the class. Discovery of magnets. Magnet about 2500 years back a place named Magnesia in Greek. அதாவது 2500 வருஷங்களுக்கு முன்னாடி மெக்னீஷியா அப்படின்ற ஒரு இடம் வந்து கிரீக் நாட்டில் இருந்துச்சு. அங்கே மேக்னஸ்ன்ற ஒரு பையன் வந்து ரியரிங் ஹிஸ் கோட்ஸ் அதாவது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஒன் டே he slept அந்த ஸ்லீப் ஆகுமோ என்னன்னா his iron capped stick stuck on a rock and stood erect. ஸோ அவன் தூங்கும்போது அவனோட கைப்பிடியை வந்து ஒரு பாறையில் வச்சுட்டு தூங்கினான். ஸோ எந்திரிச்சு பார்க்கும்போது என்னன்னா அந்த அயான் கேப்டு ஸ்டிக் வந்து அதில் ஸ்டக் ஆகிட்டு அதில் ஒட்டிக்கிட்டு வரமாட்டேன்ருச்சு. ஸோ the entire village assembled there and wondered. ஸோ மொத்த கிராமமும் அங்கே வந்து அசம்பிள் ஆகி அதை வந்து ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. No, some other reasons might be there. Definitely this is a magical rock. ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு மந்திர பாறையாக இருக்கலாம், அதனால தான் இது வந்து ஒட்டிட்டு வர மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. இது ஃபைனலி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒன்னொன்று ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எக்ஸ்பிரஸ் தேர் வியூஸ். அவங்கவுங்களோட தாட்டை வந்து அவங்கவுங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ஃபைனலாக தான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா தட் இஸ் அ மேக்னெட்டிக் ராக், அதாவது அது வந்து காந்தத்தன்மையுள்ள ஒரு பாறை. People found it attracting not only for the stick of magnets but also for all the materials made of iron. அப்புறம் மக்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த மேக்னஸ் கையில் இருந்த அந்த இரும்பு தடி மட்டும்தான் அந்த பாறையில் ஒட்டிக்கல, அது போக அயனால ஆன எல்லா மெட்டீரியல்ஸுமே என்ன பண்ணுது அந்த பாறையில் வந்து ஒட்டிக்குதுன்றதை கண்டுபிடிச்சாரு. The more rocks of these kinds were well found worldwide. ஸோ இந்த மாதிரியான பாறைகளை உலகம் ஃபுல்லாக நிறைய இடத்துல கண்டுபிடிச்சாங்க. These magnetic rocks were named magnets. ஸோ இந்த பாறைகளுக்கு தான் என்ன பெயரிட்டாங்க, மேக்னெட்ஸ் அப்படின்னு பெயரிட்டாங்க. And the ore is called as a magnetite. ஸோ அதிலிருந்து எதிலிருந்து கிடைக்கக்கூடிய தாதுக்கு என்ன பேர் வச்சாங்க, மேக்னெட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஆஃப்டர் த நேம் ஆஃப் அ பாய் மேக்னஸ். ஸோ இந்த பேர் வந்து மேக்னஸ் அப்படின்ற பையனால் கண்டுபிடிக்கப்பட்டதுனால அவன் பேரில் வச்சதுன்னு சொல்லுவாங்க. தி நேம் இஸ் ஆல்சோ சப்போஸ் டு கம் ஆஃப்டர் த நேம் ஆஃப் த பிளேஸ் மெக்னீஷியா இன் விச் இட் வாஸ் ஃபவுண்ட். ஸோ அந்த பையன் பேர்லையும் வந்திருக்கலாம், இல்லை இந்த நிகழ்வு நடந்தது எங்க மெக்னீஷியாவில், ஸோ அந்த பேர்லையும் வந்திருக்கலாம். மேக்னடைட் வாஸ் த ore with attracting property found in that region. ஸோ மேக்னட் அப்படின்ற ஒரு தாது வந்து நம்மளுக்கு எங்கே கிடைச்சிருக்கு, காந்தத்தன்மையுள்ள தாது வந்து அந்த ரீஜியன்ல இருந்து கிடைச்சிருக்கு, அதனால அந்த பேர் வச்சிருக்காங்க. மேக்னடைட்ஸ் ஆர் நேச்சுரல் மேக்னெட்ஸ், தே ஆர் கால்டு மேக்னெட்டிக் ஸ்டோன்ஸ். மேக்னடைட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இயற்கையான காந்தங்கள்னு சொல்றாங்க, அதுக்கு பேர் என்னது மேக்னடைட் ஸ்டோன்ஸ்னு, இயற்கையான காந்தங்கள்னு அதை அழைக்கிறாங்க. நேச்சுரல் மேக்னெட்ஸ் டு நாட் ஹேவ் அ டெஃபினைட் ஷேப், அதாவது இயற்கையான காந்தத்துக்கு இப்படி ஒரு குறிப்பிட்ட வடிவம் எதுவுமே இருக்காது. சின்ஸ் தே ஆர் யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் டைரக்ஷன், தே ஆர் ஆல்சோ கால்டு லீடிங் ஸ்டோன்ஸ் ஆர் லோட் ஸ்டோன்ஸ். அதாவது இயற்கை காந்தம் நம்மளுக்கு எதுக்கு பயன்படுதுன்னா திசைகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுறதுனால அதை என்ன சொல்றாங்கன்னா லீடிங் ஸ்டோன்ஸ், அதாவது வழிகாட்டக்கூடிய கற்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, இல்லைன்னா லோட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. Then next, magnet of different shapes. After learning the method of changing the piece of iron into a magnetization, we have been making and using several kinds of magnets. அதாவது ஒரு இரும்பு துண்டுல இருந்து நம்ம காந்தம் தயாரிக்கிற முறையை நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய டைப் ஆஃப் காந்தங்களை வந்து நம்ம மனுஷங்க வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Such man-made magnets are called artificial magnets. ஸோ இப்படி மனிதனால உருவாக்கப்பட்ட காந்தங்களை என்ன சொல்றாங்கன்னா செயற்கை காந்தம், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ்னு சொல்றாங்க. பார் மேக்னெட் அதாவது சட்ட காந்தம், ஹோர்ஷூ மேக்னெட் அதாவது லாட காந்தம், ரிக் மேக்னெட் வளைய காந்தம், நீடல் மேக்னெட் காந்த ஊசி. ஸோ தீஸ் ஆர் ஜென்ரலி யூஸ்டு ஃபார் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக சொல்ற செயற்கை காந்தங்கள், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். ஓவல் ஷேப், டிஸ்க் ஷேப்ஸ் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். அதாவது நீள்கோள வடிவம், டிஸ்க் ஷேப்ஸ் வளைய வடிவம், சிலிண்ட்ரிக்கல் உருளை வடிவத்திலையும் மேக்னெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட், மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து மேக்னெட்டிக்கா நான் மேக்னெட்டிக்கான்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. சப்ஸ்டன்சஸ் விச் ஆர் அட்ராக்டட் பை அ மேக்னெட் ஆர் கால்டு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஒரு பொருள் இருக்கு, அது காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடியதாக இருந்துச்சுன்னா அதை மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ், அதாவது காந்தத்தன்மையுள்ள பொருள்னு குறிப்பிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ்க்கு அயான், கோபால்ட், நிக்கல் இதெல்லாம் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்,
non-magnetic material என்ன explain கொடுக்குறாங்கன்னா substances which are not attracted by a magnet are called non-magnetic substances. அதாவது எந்த ஒரு பொருள் காந்தத்தால ஈர்க்கப்படலையோ அதை காந்தத்தன்மை இல்லாத பொருள் non-magnetic substance ன்னு சொல்றாங்க. So இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா paper, plastic are called non-magnetic substances. ஓகேவா? நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் போல்ஸ். இப்போ மேக்னெட்டிக் போல்ஸ் எதுன்றதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளேஸ் சம் அயன் ஃபில்லிங்ஸ் ஆன பேப்பர். ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதில் அந்த காந்த துகள்களை வந்து போட்டுக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் அ பார் மேக்னெட் ஹாரிசான்டலி இன் த ஃபில்லிங்ஸ் அண்ட் டர்ன் இட் ஓவர் அ ஃபியூ டைம்ஸ். அதாவது பார் மேக்னெட் என்ன பார்த்தோம், சட்ட காந்தம்னு பார்த்தோம். அந்த சட்ட காந்தத்தை வந்து இப்படி ஒரு நேராக வச்சு அந்த நம்ம பேப்பரில் இரும்பு தூள்லாம் போட்டிருக்கோம்ல, ஸோ அதில் அப்படியே டர்ன் பண்ண சொல்கிறாங்க சம் மினிட்ஸ்க்கு. நவ் லிஃப்ட் த மேக்னெட். அதுக்கப்புறம் அந்த மேக்னெட்டை எடுக்க சொல்கிறாங்க. இப்போ என்ன தெரியுதுன்னா the parts of a magnet those attract the largest amount of iron fillings are called as its poles. அதாவது அந்த மேக்னெட்டோட எந்த பார்ட்ஸில் அதிகமான அந்த காந்த துகள்கள் அயான்ஸ் வந்து அயன் ஃபில்லிங்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகிருக்கோ அந்த பிளேஸை தான் என்ன சொல்கிறாங்க, அந்த மேக்னெட்டோட போல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The attractive force of a magnet is very large near the two ends. These two ends are called its poles. ஸோ அந்த மேக்னெட் பார்த்தோம்ல, அந்த மேக்னெட்டில் எந்த ரெண்டு பார்ட்டில் அதிகமான அளவு ஃபோர்ஸஸ் வந்து அந்த அயன் வந்து அட்ராக்ட் ஆயிருக்கும் அந்த பிளேஸை தான் என்ன சொல்றாங்க, the two poles, two ends. அதாவது அந்த two ends அந்த மேக்னெட்டோட போல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபைண்டிங் டைரக்ஷன்ஸ் வித் அ மேக்னெட். ஸோ ஒரு மேக்னெட்டை வச்சு நம்ம எப்படி டைரக்ஷன் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ டை அ பீஸ் ஆஃப் த்ரெட் டு த சென்டர் ஆஃப் அ பார் மேக்னெட் அண்ட் சஸ்பெண்ட் இட். ஸோ ஒரு பார் மேக்னெட் எடுத்துட்டு அது நடுவில் ஒரு த்ரெட்டை வந்து அது நூலை வந்து கட்டி அதை சஸ்பெண்ட் இட் தொங்க விட சொல்றாங்க. நோட் இன் விச் டைரக்ஷன் த மேக்னெட் ஸ்டாப்ஸ். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது சஸ்பெண்டில் தொங்க விடும்போது எந்த டைரக்ஷனில் அது விழுதுன்றதை பாருங்க. ஸோ turn the magnet gently and let it come to stop again. ஸோ திரும்பி அதை சுற்றி விட்டு அது ஸ்டாப் ஆகும்போது பாருங்க, அது ஸ்டாப் ஆகி நிற்கிற டைரக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா நார்த் சவுத் டைரக்ஷன் சொல்லுவாங்க. திஸ் இஸ் ரஃப்லி த நார்த் சவுத் டைரக்ஷன். ஸோ அது எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதோ அதை தான் என்ன சொல்றாங்க, தோராயமாக நார்த் சவுத் டைரக்ஷன் சொல்றாங்க. த எண்ட் ஆஃப் அ மேக்னெட் தட் பாயிண்ட்ஸ் டு த நார்த் இஸ் கால்ட் த நார்த் போல். ஸோ அந்த மேக்னெட்டோட நார்த் எண்டு குறிக்கக்கூடிய இடத்த வந்து என்ன சொல்றாங்க, நார்த் போல் அப்படின்னு சொல்றாங்க. த எண்ட் தட் பாயிண்ட்ஸ் டு த சவுத் இஸ் கால்ட் த சவுத் போல். சவுத்தை நோக்கி இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை என்ன சொல்றாங்க, சவுத் போல்னு சொல்றாங்க. A freely suspended magnet always come to rest in north south direction. ஸோ ஒரு இது என்ன சொல்ல, ஒரு ஃப்ரீலி தொங்கவிடப்பட்ட அந்த மேக்னெட் காந்தம் எப்போதுமே எந்த டைரக்ஷன்ல தான் நிற்கும், நார்த் சவுத், அதாவது வடக்கு தெற்கு திசையில தான் நிற்கும். Do you know னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். The directive property of a magnet has been used for centuries to find directions. ஸோ ரொம்ப நாளாவே அந்த காந்த திசை காட்ட அந்த பண்பை வச்சு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே திசையை வந்து அறியறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. Around 800 years ago, the Chinese discovered that a suspended load stone stops the north-south direction. ஸோ ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடியே சீனர்கள் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, லோட் ஸ்டோன்ஸ்னா காந்த கற்கள்னு சொல்லுவாங்க. அந்த லோட் ஸ்டோன்ஸை நம்ம அப்படியே தொங்க விட்டோம்னா அது வந்து வடக்கு தெற்கு திசை, அதாவது நார்த் சவுத் டைரக்ஷன்ல தான் நிக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சைனீஸ் யூஸ்ட் these load stones to find direction. ஸோ சைனீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த லோட் ஸ்டோன்ஸை டிரெக்ஷன் திசை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. The navigators of that country used to keep a piece of load stone suspended in their boats, and during a storm or a mist they used the load stone to locate direction. ஸோ சீனாவில் இருக்கக்கூடிய அந்த நேவிகேட்டர்ஸ்னால் யாருன்னா, அந்த பயணம் பண்ணுவாங்கள்ல, அவங்க வந்து அந்த லோட் ஸ்டோன்ஸ் அப்படின்ற அந்த லோட் ஸ்டோன்ஸை வந்து அவங்களோட கப்பல்களில் வந்து கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸ்டார்ம்னா வந்து புயல்னு சொல்லுவாங்க, மிஸ்ட்னா என்ன, மூடு பனி. ஸோ அந்த புயல் மூடு பனி சமயங்களில் நம்ம டைரக்ஷன் தப்பான வழியில் போகாமல் கரெக்டாக நம்மளை டைரக்ட் பண்ணுறதுக்கு அந்த லோட் ஸ்டோன்ஸ், அதாவது காந்தக்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. Next, magnetic compass. A compass is an instrument which is used to find direction. ஒரு காம்பஸ்ன்றது என்னது, நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். It is mostly used in ships and airplanes. இது எங்க அதிகமா யூஸ் பண்றாங்க, ஷிப்ஸ், கப்பல்லையும் ஏர்பிளைன்ஸ், விமானத்திலையும் யூஸ் பண்றாங்க. As a rule, mountaineers also carry a compass with them so that they do not lose their way in unknown places. So mountaineersனா என்னன்னா, மலை ஏறுறவங்க வந்து எப்போதுமே அவங்க கையில ஒரு காம்பஸ் வச்சுக்குவாங்களா. எதுக்காகனா, அது தெரியாத பாதையில தானே அவங்க போறாங்க, அப்போ வந்து அவங்க வழி தவறி போகாம இருக்கிறதுக்காக எப்போதுமே கையில ஒரு காம்பஸ் வச்சுக்குவாங்க. The compass has a magnetic needle that can rotate easily. அந்த காம்பஸ்ல என்ன இருக்குன்னா, ஒரு magnetic needle, ஒரு காந்த ஊசி இருக்கும், அது வந்து ரொட்டேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. The marked end of a needle is the north pole of a magnet. ஸோ அதுல ஒரு எண்டை மட்டும் மார்க் பண்ணியிருப்பாங்க, அதுதான் என்ன சொல்றாங்க, நார்த் போல் ஆஃப் அ மேக்னெட்னு சொல்றாங்க.
Next, properties of a magnets, attraction or repulsion. Attraction என்னது ஈர்க்கிறது, repulsion விலகிறது. Take two similar magnets, place them in a 4 different ways as shown in figure. So ரெண்டு similar magnets, magnet அதாவது காந்தத்தை எடுத்துக்கிட்டு இந்த கீழே கொடுத்திருக்க மாதிரியான 4 different waysல வந்து வச்சு பார்க்க சொல்றாங்க. அதாவது first south போலையும் one magnetோட south போலையும் other magnetோட north போலையும் வச்சா attraction நடக்குது. அதே மாதிரி இன்னொரு north போலையும் இன்னொரு magnetோட south போலையும் வச்சாலும் attraction நடக்குது. இதுவே same north போல வச்சோம்னா ரிப்பல்ஷன் அதாவது விலக்கம் நடக்குது. அதே மாதிரி சவுத் போல வச்சோம்னாலும் என்ன நடக்குது, ரிப்பல்ஷன் விலக்கம் வந்து நடக்குது. ஸோ இதுல இருந்து ஃபைனலா என்ன டெரைவ் பண்ணாங்கன்னா அன்லைக் போல்ஸ் அதாவது நார்த் சவுத் ஆர் நார்த் சவுத் நார்த் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா தே அட்ராக்ட் ஈச் அதர். லைக் போல்ஸ் அதாவது நார்த் சவுத் இப்படி இருந்துச்சுன்னா தே ரிப்பல் ஈச் அதர் அதாவது ஒன்று விலக்குது. அப்போ அன்லைக் போல்ஸ் என்ன பண்ணுது, அட்ராக்ட் ஈச் அதர். லைக் போல்ஸ் என்ன பண்ணுது, ரிப்பல் ஈச் அதர். Next, do magnets lose their properties when? அதாவது காந்தங்கள் அதோட காந்தத்தன்மை இழக்குமா அப்படின்னா எப்போ இழக்கும்? Magnets lose their magnetic property if they are heated or dropped from a height or hit with a hammer. எப்பெல்லாம் இழக்கும்னா அதை நம்ம வெப்பப்படுத்தும் போதோ இல்லை dropped from a heightனா மேலேருந்து கீழே தூக்கி போடும் போதோ, hit with a hammer, hammerனா என்ன, சுத்தியலை வச்சு அடிக்கும் போதோ அதோட காந்தத்தன்மை வந்து இழக்குது. Do you know கொடுத்துருக்காங்க பாருங்க, magnets lose their properties when they are placed near a cell phone, computer or DVDs. ஸோ காந்தத்தை வந்து நம்மளோட டிவி கம்ப்யூட்டர் பக்கத்தில் வச்சாலும் என்ன ஆகுதுன்னா அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து லூஸ் ஆகுது, அதாவது இழந்து போகுது. அண்ட் ஆல்சோ தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் will also get affected by the magnetic field. ஸோ அந்த பொருளுமே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், ஸ்டோரேஜ் ஆஃப் மேக்னெட்ஸ். Improper storage can also cause magnets to lose their properties. ஸோ காந்தத்தன்மை இழக்கிறது நம்ம சரியான வகையில் வந்து அந்த காந்தத்தை வந்து நம்ம பாதுகாக்கலனாலும் என்ன ஆகும், அதோட காந்தத்தன்மை வந்து இழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ டு கீப் them safe, bar magnet should be kept in a pass with their unlike poles on the same side. ஸோ அதை நம்ம பாதுகாப்பாக அந்த காந்தத்தன்மை இழக்காம பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா அந்த பார் மேக்னெட்ஸ் அந்த சட்ட காந்தத்தை எப்படி வைக்கணும்னா அன்லைக் போல்ஸ் அதாவது ஆப்போசிட் போல்ஸ் சேம் சைடில் இருக்கிற மாதிரி இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நடுவில் வந்து என்ன பண்ணா, they must be separated by a piece of wood. ஒரு wood வச்சு செப்பரேட் பண்ணிட்டு and 2 pieces of soft iron should be placed across their ends. so இதான் soft pieces of iron pieces. so அதை என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு சைடுலயுமே வச்சு க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. next, for a horseshoe magnet, a single piece of a soft iron can be used as a magnetic keeper across the pole. so ஒருவேளை ஒரு லாட காந்தமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் சாஃப்ட் அயன் போதும். இந்த டயக்ராம்ல கொடுத்திருக்க மாதிரி ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் சாஃப்ட் அயனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், யூசேஜ் ஆஃப் மேக்னெட்ஸ். மேக்னெட்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். ஸோ எங்கெங்கன்னு பார்க்கலாம். வி யூஸ் வேரியஸ் எக்யூப்மெண்ட் வித் மேக்னெட்ஸ் இன் டே லைஃப். திஸ் என்னெல்லாம் ஸ்பீக்கர்ஸ், நம்ம ஸ்பீக்கர்ஸ் கேட்குறோம்ல, சாங் கேட்கறதுக்கு யூஸ் பண்ற ஸ்பீக்கர்ஸ்ல யூஸ் ஆகுது. இன் சம் டோர் லாக்ஸ், சில டோர் லாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது. ஸோ அதில் சம் ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து ஒரு கிளிப்பிங் டக்குன்னு க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதில் சம் டாய்ஸ்ல, நம்ம காம்பஸ்ல, பென்சில் பாக்ஸ்ல, ரெஃப்ரிஜரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சிருப்போம். ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ் போனோட மொபைல் போன்ஸோட கவர்ஸ்ல, பின் ஹோல்டர்ஸ்ல, மேக்னெட்டிக் ட்ரெயின்ல இங்கெல்லாம் என்ன பண்றோம், நம்ம மேக்னெட்ஸை வந்து யூஸ் பண்றோம். Then science today, bullet train அப்படின்றது என்னன்னா electromagnetic train is called as a suspension train and also called as a flying train. அதாவது electromagnetic train என்ன சொல்றாங்கன்னா suspension train என்னன்னா மிதக்கும் தொடர்வண்டி, அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஃப்ளையிங் ட்ரெயின், அதாவது பறக்கும் தொடர்வண்டின்னு அழைக்கிறாங்க. இட் டஸ் நாட் ரெக்வயர் டீசல் ஆர் பெட்ரோல். இதுக்கு என்ன தேவையில்லை, டீசலும் தேவையில்லை, பெட்ரோலும் தேவையில்லை. திஸ் டெக்னாலஜி யூசஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் டு ரன் தி சூப்பர் ஃபாஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின்ஸ். ஸோ இந்த ட்ரெயினுக்கு எந்த டெக்னாலஜி மட்டும் போதுன்னா காந்தத்தோட அந்த ஈர்க்கப்படக்கூடிய பிளஸ் விலக்கல் விசை பார்த்தோம்ல, அதை வச்சு தான் என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் வந்து செயல்படுது. நெக்ஸ்ட், how does the electromagnetic train work? So இந்த electromagnetic train வந்து எப்படி ஒர்க் பண்றன்றத கொடுத்திருக்காங்க. electromagnets are used in a electromagnetic train. so நம்ம வந்து இந்த electromagnetic train-ஆ மின்காந்த தொடர்வண்டின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன யூஸ் பண்றோம்னா நம்ம மின்காந்தங்களை வந்து பயன்படுத்துறோம். electromagnets are magnetized only when current flows through them. so இந்த இது வழியா மின்சாரம் பாஞ்சா மட்டும்தான் என்ன பண்ணுது, அந்த electromagnets வந்து current flow-னா மட்டும் தான் magnetize, அதாவது காந்தத்தன்மை உள்ளதா மாறுது. when the direction of a current is changed, the poles of a
electromagnets are also changed. So அந்த கரண்ட் பாயக்கூடிய திசை மாறுச்சுனா என்ன ஆகும், அந்த எலக்ட்ரோமேக்னெட்ஸோட போல்ஸும் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. Like poles of the magnets which are attached at the bottom of a train and rail track repel each other. So like polesனா என்ன, ஒரே மாதிரியான இருக்க போல்ஸ் எங்கெல்லாம் அட்டாச் பண்ணிருக்காங்கன்னா மேக்னெட்டை வந்து பாட்டம் ஆஃப் a train அந்த தொடர்வண்டியோட அடியிலையும் அந்த ரெயில் சொல்லுவாங்க அந்த ஸ்லீப்பர்ஸ் அதோட இதுலையும் ஒட்டியிருக்கனால அது லைக் போல்ஸோட பிரின்சிபல் படி ரிப்பல் ஈச் அதர் ஒன்று வந்து விளக்குது. ஸோ the train is lifted from the track up to a height of 10 cm. ஸோ இந்த விளக்கக்கூடிய விசை காரணமாக என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரெயின் வந்து அதோட அந்த ட்ராக்ல இருந்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு வந்து மேலே உயருது. லிஃப்டட்னா மேலே உயருது. We know that we can move any magnetic object with the force of attraction or repulsion properties of magnets. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு பொருளோட மேக்னெட்டிக் இதை வச்சு நம்ம அதை அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் ப்ராப்பர்ட்டியை வச்சு அந்த பொருளை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். This train also moves with the help of a magnets attached on the sides of a track and the magnets fitted at the bottom sideway of the train. இந்த தண்டவாளத்தோட பக்கவாட்டிலையும் தொடர்வண்டியோட கீழே பக்கவாட்டிலையும் இருக்க காந்தங்களால தான் இந்த தொடர்வண்டி என்ன பண்ணுது, மூவ் ஆகுது, அதாவது முன்னோக்கி தள்ளப்படுதுன்னு சொல்றாங்க. பை கண்ட்ரோலிங் த கரண்ட் we can control the magnets and movement of the train. ஸோ அதுக்கு செலுத்தக்கூடிய அந்த மின்சாரம் இருக்குல்ல அந்த மின்னோட்டத்தின் மூலியமா நம்மளால அந்த காந்தத்தை கண்ட்ரோல் பண்ணி இந்த ட்ரெயினையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். as there are no moving parts there is no friction. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே இல்லாததுனால இந்த ட்ரெயின்ல என்ன இருக்காது, ஃப்ரிக்ஷன் அதாவது உராய்வு வந்து இருக்காது. ஸோ the train can easily attain a speed of 300 km/h. ஸோ ஃப்ரிக்ஷன் இல்லாதனால அந்த ட்ரெயினால ஒரு பெர் ஹார் ஒரு மணி நேரத்துக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தை வந்து ரீச் பண்ண முடியும். தீஸ் ட்ரெயின்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ரன்னிங் அப் டு 600 km/h. இது கேப்பபிள் அதாவது எவ்வளோ போகிற அளவுக்கு இதுக்கு வந்து கேப்பபிள் இருக்குது அப்படின்னா 600 km/h வரைக்கும் இருக்குது. தே டு நாட் மேக் நாய்ஸ், அது வந்து எந்த விதமான ஒலி இறைச்சலையும் வந்து ஏற்படுத்தாது. தே ரெக்வயர் அ லெஸ் எனர்ஜி அண்ட் தே ஆர் எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ அதுக்கு வந்து கம்மியான ஆற்றல் போதும், அதே மாதிரி இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக இருக்குது. ஈவன் தோ மெனி கண்ட்ரீஸ் ஹவ் டேக் effort to use these trains, such trains are used for a public transport only in China, Japan, South Korea. So இந்த மாதிரி ட்ரெயினை கொண்டு வரதுக்கு நிறைய நாடுகள் வந்து முயற்சி பண்ணாலுமே இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்தெந்த நாட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா சைனா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா, தென் கொரியாவில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன் இந்தியா the possibilities of introducing these trains are under கன்சிடரேஷன். ஸோ இந்தியாவில் இந்த ட்ரெயினை கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாத்தியக்கூறுகளை வந்து கவர்மெண்ட் சைடில் இருந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த லெசனில் நம்ம இது வரைக்கும் பார்த்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேக்னடைட்ஸ் ஆர் நேச்சுரல் மேக்னெட்ஸ், தே ஆர் கால்டு மேக்னெட்டிக் ஸ்டோன்ஸ். நெக்ஸ்ட், மேன்மேட் மேக்னெட்ஸ் ஆர் கால்டு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். சப்ஸ்டன்சஸ் which are attracted by a magnet are called as a magnetic substances. Next, substances which are not attracted by a magnet are called as a non-magnetic substances. A freely suspended magnet always come to rest in north and south direction. The end of a magnet that points to the north is called the north pole. The end that points to the south is called as a south pole. A compass is an instrument which is used to find the directions. Like poles repel each other and unlike poles attract each other. Magnets lose their properties if they are heated or dropped from a height or hit with a hammer. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கண்டினியூஸாக நெக்ஸ்ட் லெசன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.